நான் சின்ன வயசுல உங்க போஸ்டர் ஏன் இப்படி? எப்ப பாரு நாங்க சின்ன வயசுல உங்க படம் பார்த்தோம். நாங்க சின்ன வயசுல உங்களோட ரசிகரா இருந்தோம். ஆனா ஃபீலே பண்ணாதீங்கண்ணே. நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து, ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. அதனால இவங்கள காஸ்ட் பண்ணா வேலைக்கு ஆவாதுன்னெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஷக்கீலா படத்துல இருந்தாலே நோட் எல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலயும் வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு வாட்ச் இட். வாங்க சம்யுக்தா. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் இவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் வந்து மூவி டீம், அதனால நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்னைக்கு தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவயட் டைப். இந்த காலத்துல வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லவுடா இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டா பார்த்துருக்காரு. எங்க செட்ல யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டா இருக்கு. ஈரோட்லேருந்து எங்களுக்கு சுட சுட வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துட்டு வருவாரு. ஸோ சாரி, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துட்டு வருவாரு. ஸோ நாங்கெல்லாம் லஞ்சு அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து எங்கள் டைரக்டர் சார் முகுந்தன். அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, பர்ஃபெக்டாக சொன்னாங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லாரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அதனால இவங்களை காஸ்ட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தானேங்க பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அந்த ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனி ஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் இந்த சீன், இந்த செட். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலகலர் வைப்பாரு. அவரை வில்லனா தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் ஆர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டாக பண்ணிட்டாரு அவரு. when I saw him acting பர்சன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல். அண்ட் சூப்பர் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் வந்து வேற லெவல். இப்போ வந்து நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். எங்கள் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, சாங்ஸாக இருக்கட்டும் சரி, வேற லெவலில் வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர், வேற லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கீலா படத்தில் இருந்தாலே நோட் எல்லாம் பறக்கும்.
ஸோ இந்த படத்துலயும் வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம். அவங்க ஸ்டேஜ் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கௌஷல்யா, ஆல் ஆஃப் தெம். டீமே சூப்பரா இருந்தது. நம்ம கேமராமேன் எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட் எங்களால முடிஞ்சது குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்ளோ அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்க உங்கள பயங்கரமா ரிக்வெஸ்ட் பண்றோம் டு டேக் திஸ் மூவி டு தி நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்துல கன்டென்ட் இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஐ என்ஜாய் தி மூவி. நான் ஆல்ரெடி இந்த படத்துல நடிச்சாலும் நான் திருப்பி அத பார்க்கும்போது சூப்பரா வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் தி மூவி, என்ஜாய் தி மூவி அண்ட் ஸ்ப்ரெட் தி வேர்ட். ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. யா அண்ட் முக்கியமா இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பியாரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமா, அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீங்க are you interested? ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஹேவ் கிரேட் ஈவினிங். ஆனா இப்போ ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டிங் எடுத்துட்டு யாரெல்லாம் இவங்க ஃபேன் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா ஒட்டு மொத்தமா எல்லாரும் கை தூக்குவாங்க. சேச்சியோடைய வலிய ஃபேன் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சகிலா சேச்சி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மேடை மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார். அதுதான் எப்பவுமே பயப்படுவேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணும்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டைரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோட சிஸ்டர் விஷ்ணுபிரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார் கிட்டலாம் என்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தா நேற்று கூட போயிருந்தேன். நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டரை ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ எனக்கு ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு. அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இனி